65 6. வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள். வேட்ப தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள். பிறர் விரும்பும்படியாகச் சொல்லி மற்றவர் சொல்லும்போது செவி கொடுத்து கேட்டு அதன் பயனை பெறுவது என்பது குற்றமற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும். அரசனுக்கு நெருங்கிய சுற்றத்தார். அரசே, இப்பொழுது நம்முடைய நாட்டில் விளைச்சல் நன்றாக இருக்கிறது, மக்களிடம் நிறைய செல்வம் குவிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் மீது வரி போட்டால் அரசனுடைய கருவூலத்தில் மூலபண்டாரத்தில் நிறைய பணம் சேரும் என்று ஓதுகிறார். அவருடைய சுற்றத்தாரில் இருவர் வந்து ஓதுகிறார். அங்கே இருந்த பிசிராந்தையார் மெல்ல நகைக்கிறார். அரசன் அவருடைய நகைப்பை பார்த்து என்ன என்று கேட்கிறார். அவர் ஒரு பாடல் சொல்லுகிறார், பாருங்கள். இந்த பாடலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் பெரியவர்களுக்கு. நம்முடைய நடுவண் அரசின் நிதி அமைச்சர் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே நிதிநிலை அறிக்கை சொல்லுகிற போது இந்த புறநானூற்று பாடலை அவர் கூறினார். இது பிசிராந்தையார் அறிவுடை நம்பியினுடைய அவைக்களத்தில் சொல்லிய பாடல். காய்நல் அறுத்து கவளம் கொளினே, காய்நல் அறுத்து கவளம் கொளினே, மாநிறை வெல்லதும் பன்னாட்காகும், 100 செரு ஆயினும் தமித்து புக்குனினே, வாய் புகு அதனினும் கால் பெரிது கெடுக்கும், அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே, கோடியாற்று நாடு பெரிது நந்தும், மெல்லியன் கிழவனாகி வைகளும், வரிசையேறியா கல்லன் சுற்றமுடு பிரிவுதவை எடுக்கும் பிண்ட நச்சின் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று அந்த பாடலை முடிக்கிறார். இதில் என்ன இருக்கிறது என்றால், மா என்பது சிறிய அளவினாதாகிய நிலம். நான் தஞ்சை மாவட்டத்திலே ஒரு 4 ஆண்டுகள் கல்வி பயின்றேன். அங்கேதான் இந்த சொற்களை எல்லாம் கேட்டேன். திருச்சி மாவட்டத்தில் பக்கத்து மாவட்டம், இதுல இந்த சொல்லாம் கேட்டதில்லை. மா என்கிற வார்த்தை கேட்டது. நிலத்திற்கு மா என்று சொல்வார், குறைவான நிலத்திற்கு. பெரிய நிலத்திற்கு வேலி என்பார்கள். நான் அறிந்த வரையில் 6.25 ஏக்கர் ஒரு வேலி என்று நான் அங்கே, சிறு வேறுபாடுகள் இருக்கலாம், அது 6.5 கூட இருக்கலாம். எனக்கு சொன்னவர் 6.25 ஏக்கர் உடையது ஒரு வேலி என்று சொன்னார். இப்ப அந்த செய்தி இந்த பாடலிலே சொல்லுகிறார் பிசிராந்தையார். ஒரு மா நிலத்தில் விளைகிற, அதாவது கொஞ்சம் சின்னதா ஒரு 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. அந்த மா என்பதற்கு சரியான அளவு எனக்கு தெரியல. இந்த தஞ்சை மாவட்டத்துக்காரர் கோபி சிங் இருக்கிறார், அவருக்கு தெரியுமா? அவர் வேளாண் துறையிலே இருந்தவர். அந்த குறைந்த சிறிய அளவினதாகிய அந்த பகுதியில விளைகிற நெல், அதை அறுத்து பதப்படுத்தி அதை உணவாக்கி யானைக்கு கொடுத்தால் பல நாளைக்கு வரும். ஆனால் 100 ஏக்கர் 100 வேலி, அதாவது 625 ஏக்கர், நான் சொன்ன கணக்குப்படி பார்த்தா ஒரு வேலிக்கு 6.25 ஏக்கர். 100 வேலி என்றால் 625 ஏக்கர் நிலத்துல யானைய நீ போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு விட்டா, அது 4 கால்களிலும் மிதிபடுகிற அந்த பயிர் பச்சைகள் அனைத்தும் தொலைந்துவிடும், மக்களுக்கே கிடைக்காது. இதை ஏன் சொல்றார் பிசிராந்தையார் என்றால், இப்பொழுது விளைவு அதிகமாக இருக்கிறது என்று கருதி மக்களிடமிருந்து வரியாக சுரண்டிவிட்டால், விளைவு இல்லாத காலத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நீ உணர வேண்டும். இதான் வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து சொல்ல வேண்டும். வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் என்பதற்கேற்ப
இந்த பாடலை அவர் சொல்கிறார். மா என்னும் அளவினும் குறைந்த நிலமாயினும், அதை விட குறைந்தது ஒரு 1/4 ஏக்கர்னு வச்சு, அதை பல நாளுக்கு அதை கொடுக்கலாம், உணவாக கொடுக்கலாம் யானைக்கு. ஆனால் 625 ஏக்கர் நிலமுடைய 100 வேலி நிலத்திலே நீயே போய் உண் என்று யானையை விட்டால் அதன் கால்களில் மிதிபட்டு அழிவதே நிறைய என்பதனாலே, நீ இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதனாலே மக்களிடம் கசக்கி பிழிந்து வரி வாங்காதே என்று சொன்ன ஒரு பெருமை ஒரு புலவனுக்கு இருந்தது. அவனுடைய சொல்தான் வேட்ப தான் மொழிதல் என்பதையும், பிறகு பிறர் சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் என்பதையும் இந்த செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரே கோப்பெருஞ்சோழனுக்கு மிக நெருங்கிய நண்பர். அங்கே ஒரு முறை போகிறார். அப்பொழுது அவர் மிக நீண்ட வயது உடையவர் என்றாலும் அவருடைய தலை கருங்கரும் என்று இருக்கிறது. இப்ப மாதிரி பூச்செல்லாம் பூசிக்கிற காலம் இல்லை அது. அவர்களை கேட்கிறார், இப்படி இருக்குதே, எப்படி உங்களுக்கு இப்படி இருக்கு என்று எப்படி கருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், என் மனைவி மாண்புடையவள், என் மனைவி மாண்புடையவள், என்னுடைய பிள்ளைகளோ நான் என்ன சொல்லுகிறேன்னா என்னுடைய குறிப்பறிந்து கேட்கும் திறனாளிகள், என்னுடைய தெருவில் இருக்கிறவர்களோ மிகவும் மரியாதை தெரிந்தவர்கள், என்னுடைய ஊரில் இருக்கிற பெருமக்கள் பலர் கற்றவர்கள், கேள்வி ஞானம் உடையவர்கள். இப்படி சான்றோர்கள் வாழுகின்ற இந்த ஊரில் வாழுகிறேன். என்னுடைய அரசனை என்றால் தங்கமோ தங்கம் என்று எல்லாம் சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் எனக்கு என்ன மனக்கவலை? எந்த விதமான மனக்கவலையும் இல்லை. அதனால் என்னுடைய நரைமுடியாக இல்லை என்பதை மிக அழகாக ஒரு சிறிய பாடலிலே அவர் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் அறிந்த செய்தி. யாண்டு பலவாக நரையிலவாகுதல் யாங்காகீர் என வினவுதிராய் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும். இங்க அரசனையும் சொல்றான். அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊர். பிறகு எனக்கு என்ன கவலை? வேட்பத்தாம் சொல்லி பிறர் செய்த பயன் கூடல் மாட்சியின் மாசற்றார்கோள் என்னும் உண்மைக்கு இவர் உறைவிடமாக விளங்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 47வது குறள். சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அறிவு. சொல்லுதலில் வல்லவனாகவும் சொற்சோர்வு இல்லாதவனாகவும் அவை அஞ்சாதவனாகவும் இருக்கும் ஒருவனை எதிரிட்டு வெல்லுதல் யாருக்கும் அரிது. நாம் சமூகத்திலே பலரை பார்ப்போம். அவர்கள் பேசினால் மறுபேச்சு பேச முடியாது. என்ன சொல்வது அவர்களுக்கு பதில் என்றே தெரியாது. அப்படி பேசுவார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் அளவறிந்து சொல்லுவார்கள். தேவையற்ற ஒரு சொல் கூட இருக்காது. அப்படி பேசுகிற பான்மையோடு இருப்பார்கள். சுழல் வல்லன் சோர்விலன், சோர்வு இல்லாதவனாக இருக்க வேண்டும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருந்தால் சொல் வராது. அவை அஞ்சாதவன், ஐயோ யார் பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்களே என்று பயந்து விடக்கூடாது. அவை அஞ்சாதவனாகும். அவரையும் நாம் வெல்ல முடியும் என்கிற மன துணிவு இருக்க வேண்டும். இவனுடைய கற்றல் திறனால் இவன் அந்த அச்சமில்லாமல் அந்த அவையை சந்திக்க வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். இகழ் வெல்லுதல் என்றால் சொற்போரில் எதிரிட்டு வெற்றி பெறுதல். இப்போ நீங்க இந்த பட்டிமன்றம் நிகழ்த்துகிறார்களே, அந்த பட்டிமன்றங்களை பார்க்கிற போது இப்ப இருக்கிற பட்டிமன்றங்களையே யாரு இதுக்கெல்லாம் இவர் எப்படி பதில் சொல்ல போகிறாரோ என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் எதிரணியிலே பேசுகிறவர் அதையெல்லாம் உள்வாங்கி அதற்கு எல்லாம் சரியான விடையை சொல்வார். பழங்காலத்துல நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறேன், குன்றக்குடி அடிகளார் பட்டிமன்றம் நடக்கும். அதுல இந்த இப்ப இருக்கிற சாலமன் பாப்பா 89 வயசாகுது இன்றைய தேதியில.
அவர் ஒரு பக்கம் இருப்பார், சத்தீஸ்வரன் ஒரு பக்கம் இருப்பார், தேவக்கோட்டை டிஎன் பாலுசாமி ஒரு பக்கம் இருப்பார். இப்படி பெரும் பெரும் ஆட்கள் பேசுவார்கள். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கும். இப்ப மாதிரி 10 மணி துளிகள் கொடுப்பதில்லை. அவர்கள் புலமையிலேயே விளையாடுவார்கள். நான் மதுரையிலே ஒரு பட்டிமன்றத்தை விடிய விடிய கேட்டேன். இரவு 10 மணிக்கு மேலதான் தொடங்கும், காலையில் 5 மணிக்கு முடியும் அல்லது 4 மணிக்கு முடியும். 3 அணியாக பிரித்திருப்பார்கள், 9 பேர் பேசுவார்கள், நடுவராக அடிகளார் இருப்பார். கிட்டத்தட்ட 10 பேரும் ஆளுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்று பேசினார்களே, அது ஒரு 4-5 மணி நேரத்திற்கு மேல் ஆகும். புலமையை அப்படியே கொட்டுவார்கள். என்ன சொல்ல போகிறார்கள் என்று மகிழ்ச்சி உடையதாக. நான் ஒரு 20 வயது பாலகன் அந்த காலகட்டத்தில் கேட்டு வியந்து போவேன். ஒரு குறிப்பும் இல்லாமல் 9 பேரும் இப்படி பேசுகிறார்களே என்று. அடிகளார் கூட கையில் குறிப்பு வைத்திருப்பார். வாதிடுகிறவர்களிலே பலருக்கு குறிப்பே இருக்காது, சிலர் வைத்திருப்பார். அப்படி புலமை நலம். அதான் சுழல் வல்லன், சோழில அஞ்சக்கூடாது. அந்த அளவிலே அவருடைய பேச்சாற்றல் இருக்க வேண்டும் என்பதுதான். இகழ் வெல்லல். இகழ் வெல்லல் என்றால் சண்டை போட்டுக்கிற, மற்ற இடத்துல வர இகழ் என்று வருகிற போது பகையாக கருதப்படும். இங்கே பகையாக கருதப்படாது, சொற்போரில் எதிரிட்டு வெல்லுதல் என்று பொருள். சோர்வு இல்லாதவனாக இருக்கிறவன், முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று, அடுத்தடுத்து இதுக்கடுத்து என்ன அதற்கடுத்து என்ன என்று தன்னுடைய சொற்களை முறைப்படுத்திக் கொள்ளுதல், அதாவது சோர்வு இல்லாத. ஒரு செய்தி சொல்கிறேன். வலங்கைமான் என்று தஞ்சை மாவட்டத்திலே, இப்போது வேறு மாவட்டமாக மாற்றியிருக்கலாம், அப்ப நிறைய மாவட்டங்களை உடைத்து விட்டார்கள். அந்த வலங்கைமானில் பிறந்தவர் சீனிவாசன் என்பவர். பின்னால் அவர் மாப்புகள் பெற்றதற்கு பிறகு சீனிவாஸ் சாஸ்திரியார் என்று பெயர் பெற்றார். அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெரும் புலமையாளர். அவரை ஒரு முறை லண்டன் நாடாளுமன்றத்திலே பேச சொன்னார். 8 மணி நேரம் பேசினார் லண்டன் நாடாளுமன்றத்திலே. அங்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் கல்வியாளர்கள். அதிலே ஒருவர் அமைச்சராக இருந்தார், வின்சன் சர்ச்சில். பின்னாலே அவர் பிரதமர் ஆனார். இவர் செல்லுகிற போது அவர் ஒரு அமைச்சர், வின்சன் சர்ச்சில். இவருக்கு வெங்கல தொண்டையர் என்று ஒரு பெயர் உண்டு, வெள்ளி நாக்கு வேந்தர் என்று ஒரு பெயர் உண்டு, சில்வர் டேங் சாஸ்திரியார் என்று இவருக்கு பெயர், வெள்ளி நாக்கு வேந்தர் என்று. எவ்வளவு நேரம்? 8 மணி நேரம் மயங்கி உட்கார்ந்திருக்கிறார்கள். நடப்பது லண்டன்ல, நாடாளுமன்றத்திலே பெரும் பெரும் கல்வியாளர்கள் உட்கார்ந்திருக்கிறார். இவர் பேசுகிற போது ஒரு தொடரை சொல்லுகையில், வின்சன் சர்ச்சில் மிகச்சிறந்த படிப்பாளி, அவன் அமைச்சராக இருக்கிறான். அவன் எழுந்து சொல்லுகிறான், சாஸ்திரியாரே, இந்த இடத்தில் இது சரியான சொல் அன்று என்று சொல்லுகிறான். இல்லை, இதுதான் என்று அவர் மறுக்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஆங்கிலேயன், இது என்னுடைய தாய்மொழி, நான் சொல்வதுதான் சரி என்று. அவர் சொல்லுகிறார், நான் ஆசிரியன், தவறானதை மாணவர்களுக்கு கற்பிக்க மாட்டேன், சரியானதைத்தான் சொல்லுவேன், அப்படித்தான் நான் இங்கும் சொல்லுகிறேன் என்று சொன்னார். தேவையானால் இந்த அகர முதலி, ஆங்கில அகர முதலி, அதாவது டிக்ஷனரி எடுத்து வாருங்கள். நாடாளுமன்றத்திற்கு என்ன குறைச்சல்? அங்கே இருக்கிற நூலகத்தில் இருந்து அவர் சொன்ன அந்த டிக்ஷனரியை கொண்டு வந்தார்கள். அங்கே இருக்கிற சபாநாயகரிடம் கொடுத்தார்கள். அவர் பார்த்தார், 2 பேரையும் மாறி மாறி பார்த்தார். அந்த சபாநாயகர் பார்த்து விட்டு, சாஸ்திரியார் சொன்னதுதான் சரி என்று அவர் முடிவு சொல்கிறார். முதல் முறையாக தன்னுடைய செருக்கு அடக்கப்பட்டதை உணர்கிறார் வின்சன் சர்ச்சில். செய்தவன் யார்? நம்மால் சீனிவாஸ் சாஸ்திரி. தமிழன் என்பதில், இந்தியன் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் சில்வர் டாங் சாஸ்திரியார். அவருடைய இளமையில ஒரு கதை இருக்கு, அது வேறொரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். 8 மணி நேரம். இதே மாதிரி சத்தியமூர்த்தி என்று ஒரு பெருமகனார் இருந்தார், புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அவர் காமராஜருடைய அரசியல் குரு.
அவரும் ஒரு முறை இப்படி பேசினார். வியந்து கழுத்தை தாழ்த்தி கேட்பார்கள். அவருடைய உயரத்தை பார்த்து உட்கார்ந்திருப்பார். அவர் எழுந்து பேசுகிறார். அவரும் 8 மணி நேரம் பேசினார். இந்தியாவிலேயே ஆங்கிலேயர் சொல்லுகிறான், ஆங்கிலேயர் இந்தியாவிலேயே உங்களை போன்ற சிறந்த மனிதர், இந்தியாவில் உள்ள மனிதர்களிலேயே மிகச்சிறந்த மனிதர், ஆங்கிலத்தை இவ்வளவு தெளிவாக பேசக்கூடியவர் நீங்கள் தான் என்று லண்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார்கள். அவர் தன்னடக்கமே உடைய பெருமகனார். சத்தியமூர்த்தி. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்னார், இந்தியாவிலே மிகச்சிறப்பாக ஆங்கிலத்தை கையாளுதலில் வல்லவர்கள் பலர் இருக்கிறார்களில் அவர்களில் நான் கடைக்குட்டி என்று சொன்னார். ஒரு 1000 பேர் ஆங்கிலத்திலே வல்லுநர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார், நான் 1001வது ஆள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு தன்னடக்கம் பாருங்கள். இதுதான் இந்தியனை உலகளவில் உயர்த்தின்றதனுடைய நோக்கமே, காரணமே தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் என்பதிலே தான் இருக்கிறது. அவன் உயர்த்தி சொல்லலாம், ஆனால் தடுக்கி விடக்கூடாது. நான் முன்னே ஒரு பாடலிலே சொன்னேன், நான் நிறைய படித்து விட்டேன் என்று களியேற்க என்று சொன்னேன் அல்லவா? அதுபோல் இருந்து விடக்கூடாது, தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அப்படி ஒரு சிறந்த சூழலை யார் செய்தார்கள்? ஒருவர் வலங்கைமானை சேர்ந்த சீனிவாச சாஸ்திரியார். அவருக்கு வெண்கல தொண்டை, சில்வர் நாட், வெள்ளி, சில்வர் என்றால் வெள்ளி நாட் என்று சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த சுழல் வல்லன் என்கிற சொல்லுக்கு இங்கே இந்தியாவிலே பலர், அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே நாவலர் என்கிற பட்டத்தை கொடுப்பார்கள். ஆறுமுக நாவலர் என்று ஒரு பெருமகனார் இருந்தார். அவர் ஈழத்திலே பிறந்தவர். அவருக்கு நாவலர் என்று பெயர். கரந்தையிலே நாமு வெங்கடசாமி நாட்டாருக்கு நாவலர் என்று பெயர். இங்க பாண்டிநாட்டுல நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் பாரதியாருடைய, சுப்பிரமணிய பாரதியாருடைய பள்ளித்தோழர். அவருக்கு நாவலர் பெயர். ராப்பி சேது பிள்ளையும் மிகச்சிறந்த நாவன்மையாளர். அவருக்கு சொல் செல்வர் என்று கொடுத்திருந்தார். நம்ம சொல்லின் செல்வர் யார் என்று பார்த்தோம், கம்பராமாயணத்திலே அனுமனை பார்த்தோம். அது மாதிரி குறைவாக சொல்லி நிறைவான பொருள் உணர்த்தக்கூடிய வகையிலே சொல்வர் என்பதனாலே ராப்பி சேது பிள்ளைக்கு சொல்லின் செல்வர் என்று பெயர். இப்படி சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் விட 7ஆம் நூற்றாண்டிலே நாவரசர் என்று ஒருத்தருக்கு, அவருக்கு இயற்பெயர் மருள் நீக்கியார். அப்பவே இந்த நாவலர் என்கிற பெயரை நாவரசர் என்றும், பின்னாலே அவர் திருநாவுக்கரசு என்றும் பெயர் பெற்றார். சமயக்குறவர் 4வரிலே அவர் ஒருவர். இவர்களையெல்லாம் விட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நாவலர் இருந்தார். இப்பொழுது யாராவது நாவலர் என்று சொல்லுகிறார்கள். நான் வேண்டுமானால் வளம் வரலாமே தவிர கருத்து இருக்காது. கருத்தோடு இருக்கின்றவருக்கு சொல்லுகிற நாவலர் பட்டம்தான் பொருந்தும். யாரையெல்லாமோ நாவலர் என்று சொன்னால் அது பொருந்தா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெரு நாவலர் இருந்தார். அவர் இப்பொழுது நம் கைகளில் தவழ்கிறார். அவர்தான் திருவள்ளுவர். அவர்தான் மிகச்சிறந்த நாவலர். அவர் சொல்லுகிற இலக்கணத்திற்கு அவரே விளக்கமாக நின்றவர். சுழல் வல்லன், சோர்விலன், அஞ்சான், அவனே இகழ்வல்லர் யாருக்கும் அரிது. இந்த 3 குறள் முடிப்பட விட்டுட்டு போக முடியல. விட்டுட்டு இன்ன ஒரு செய்தி, இதற்கே இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. முதல்ல ராவணன் இருக்கிற பக்கம் வந்தவன் அனுமன். இப்ப அங்கதன் தூதுவனாக போகிறான். இவன் அங்கதன் யார் என்றால் வாலியினுடைய மகன் என்பதனாலே இவனிடம் ராவணன் சொல்லுகிறான், உனக்கு உன்னுடைய அரசாட்சியை நான் தந்து விடுகிறேன். இப்பொழுது ஆள்பவன் சுக்ரீவன் அல்லவா?
முறைப்படி வாலியினுடைய மைந்தனுக்கு தானே கிடைக்க வேண்டும் அந்த அரசாட்சி. அதனால அந்த நரப்பசங்க கூட இருக்காத, யாரு, ராம லட்சுமணன், அந்த நரப்பசங்க அவங்க கூட இருக்காத, நீ எனக்கு ஒத்துழைத்தால் அரசாட்சியை நான் உனக்கு கொடுத்துறேன், உனக்கே நான் முடிச்சு விட்டுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவேன். எப்படி சொல்றான் பாருங்க. உன்னரசு உன்னரசு, ஏன்னா வாலிக்கு அப்புறம் நீதான் வரணும், உனக்கு தந்தேன் ஆளுதி. எப்படி சொற்களை எப்படி போட்டிருக்காரு பாருங்க கம்பர். உன்னரசு உனக்கு தந்தேன் ஆளுதி, எல்லாம் முடிச்சிட்டான், பட்டமே சூட்டி முடிச்சிட்டான். தானே 3-4 சீர்களுக்குள்ளாக அவனை பட்டம் சூட்டி உட்கார வச்சிட்டான் ராவணன். ஊழி காலம் பொன்னரி சுமந்த பீடத்து இமையவர் போற்றி செய்ய மன்னவனாக யானையை சூட்டுவன் மகுடம். எல்லாம் தேவ பசங்களாம் எனக்கு அடிமை. யார், இந்திரன் முதலாகி 33 தேவர்கள், நான் சொல்ற ஏவல் சொல்வதை கேட்கக்கூடியவர்கள், அவர்களையெல்லாம் புடிசூழ உனக்கு நானே முடிசூட்டுகிறேன், நீ ஆளுவாய் என்று அவனுக்கு ஆசை வார்த்தை மூட்டுகிறான். சூழ்ச்சியோடு பேடித்து சொல்லிய போது வாய் தரத்தக்க சொல்லி என்னையும் வசம் செய்வாயேல். இப்ப சொல்ல போறது யார் சொல்றா, அங்கதான் சொல்றான். வாய் தரத்தக்க சொல்லி என்னையும் வசம் செய்வாய், வசம் செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். செய்வாயேல் ஆய் தரத்தக்கதொன்றோ தூது வந்து அரசால்கை நீ தர கொள்வேன் யானே, இதற்கினி நிகர் வேறு எண்ணின் நாய் தர கொள்ளும் சீயம் நல்லரசு என்று நக்குவு என்று சொல்கிறான். நாடானி, ஒரு நாய்கிட்ட போய் ஒரு சிங்க அரசை கேட்குமா? இவ்வளவு இழிவுபடுத்தக்கூடாதுயா. இவ்வளவு பெரிய 33 தேவர்களும் அடிமையாக வைத்திருக்கின்ற அந்த ராவணனை தூதுவனாக வந்த அங்கவன் நாய்டானி. எப்படி அவன் நாட்டுல போய் அவன் அரசாட்சியில போய் எவ்வளவு துணிவு இருக்கணும் பாருங்க. இதான் சுழல் வல்லன், இதான் சுழல் வல்லன். எப்படி சொல்லலாம் பாருங்க. நாய் தர கொள்ளும் சீயம்னா சிங்கம், நாய் தர கொள்ளும் சீயம் நல்ல ரசு என்று நக்கு. உங்ககிட்ட வாங்க வேணாடா, என்னடா பயணி, தூதுவனா வந்த என்னை வசப்படுத்தலான்னு பாக்குறேன், உன் சூழ்ச்சி எனக்கு தெரியாதா? உளவிச்சை கல்லாமல் பாகம்படும். இவன் அரசனுடைய மைந்தன் இல்லையா, வாலி அரசனாக இருந்தபோது அவனுடைய மைந்தன் தானே. அதனால அவனுடைய இயல்பு பாதி வந்துடும்னு நம்ம பழமொழி சொல்லுது. அந்த அடிப்படையில அங்கதை சிங்கம் எழுந்து செல்ல இப்படி சொல்லிட்டு அவன் உட்கார்ந்த இருக்கை அப்படி தூக்கி போட்டுட்டு எழுந்து செல்ல அது முடியாம கண்டு வெளியே நிற்பான் என்று சொல்கிறான். இழிந்து நின்றது போல் சுழல் வல்லவனை வெல்ல கருதியவன் அது முடியாமை கண்டு போனான் என்பது செய்தி. இன்னொரு செய்தி இவருக்கு பெருங்கதையில வருகிறது. நான் பெருங்கதையில் பல செய்திகளை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். அதனால் அதை விடுத்து அடுத்த முடிக்க மாட்டேனா, 1 2 3 குரல் இருக்கிறதே. 48. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்து நிது சொல்லுதல் வல்லார் பெறேன், எண்ணிய கருத்தினை நிரல்பட இனிமையாக சொல்லுதல் வல்லமை பெற்றாரை பெற்றால் இந்த உலகம் அவரதும் ஏவலை விரைந்து கேட்கும் என்பது விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினது சொல்லுதல் வல்லார் பெறேன் என்பது இந்த குரலுக்கு சொல்வன்மையின் அருமையையும் அதனை உடையார் எய்தும் பெருமையையும் உணர்த்துகின்றது. சொல்லுதற்கரிய பொருளை நிரல்பட வைத்து என்றவாறு இதனுடைய கருத்து சொல்கிறது. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம், ஞானம்னா உலகம், நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறேன், சரியாக சொல்வாரா, நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறேன் என்பதை முதல்ல போட்டு அடுத்து விரைந்து தொழில் கேட்கும் ஞானம், சரியான முறையில தகவாக சொற்களை அமைத்து அது பயன்படும் மாதிரி சொன்னால் உலகமானது ஒம்பைச்ச தாண்டா கேட்கும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறேன் வரிசையாக கோர்த்து சரியான முறையிலே இப்படி சொன்னால்தான் கேட்பார்கள் என்கிற மாதிரி சொற்களை நிறந்து இனிது சரியாக அமைத்துக்கொண்டு நீ பேசினால் உலகம் நீ பேசுவதை கேட்கும், விரைந்து தொழில் கேட்கும் ஞானம், உலகமே கேட்கும் என உலக மக்களை கேட்பார்கள். இதுல பாருங்க, சுக்கிரன் ஒருத்தர், இந்த சுக்கிரன் அங்க அரிச்சந்திர புராணத்திலே வருவான். இந்த சுக்கிரன் தெளிவான அறிவுடையவன், சூழ்ச்சியும் உடையவன். இவன் அசுரர்களை பூரா தன் பக்கம் ஈர்த்தவன். அசுரர்கள் அனைவரும் அவர்களிலே
கைமுகன் என்று ஒருத்தர் இருந்தான். அவன் இவனோட பெரிய சூழ்ச்சிக்காரன். அவனையே போட்டு அமுக்குறான். அதாவது இவனுடைய வார்த்தை ஜாலம் என்று சொல்வார்கள் அல்லவா, அவன் பயன்படுத்துகின்ற முறை, அந்த முறைதான் நிறைந்தினது சொல்லுதல் வல்லார் பெரியன். அந்த அடிப்படையிலே அந்த கயமுகன் என்கிற அசுரனையே இவன் தன்மையப்படுத்தியவன் என்பதனாலே சுக்கிரனை பற்றி நாம் இந்த இடத்திலே சொன்னோம். அடுத்த நேரம் ஆகிவிட்டது. 2 குறள்களை பின்னர் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாம் சொல்வன்னையில் 8ஆம் குறள், விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறைந்தினது சொல்லுதல் வல்லார் பெரியன் என்கிற குறளை கடைசியாக பார்த்தோம். நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம். அதாவது எண்ணிய கருத்தினை நிரல்பட இனிமையாக சொல்ல வல்லார் யாரோ அவருடைய உரைகளை உலகமானது ஆவலுடன் கேட்கும் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அதற்கு சுக்கிரன் என்கிற ஒரு அசுர மன்னன், சுக்கிரன்னா வெள்ளின்னு அர்த்தம், சுக்கிர நீதி என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே இவனை பற்றி, சுக்கிரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அசுரர்களெல்லாம் சுக்கிரன் சொல்வதை வேத வாக்காக கருதி அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற செய்தி காசிமான்யம் என்கிற நூலிலே இருக்கிறது. இந்த பெயர்களெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வது கொஞ்சம் எல்லாம் வடமொழியில உள்ள பெயர்கள். நீதி என்று ஒரு நூல், அது ஒரு அறநூலாக அங்கே இருக்கிறது வடமொழியில. பற்றிய செய்தி காசிமான்மியம் என்கிற ஒரு நூலிலே இதை பற்றிய செய்திகள் எல்லாம் தொகுத்து கூறப்பட்டிருக்கின்றன. 8ஆம் குறளுக்கு பார்த்த செய்தி, விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரியன். அடுத்து நாம் இன்று தொடங்க வேண்டியது 9ஆம் குறள். பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். நம்ம குறளுக்குள்ளேயே பொருள் பார்க்கிறோம் அல்லவா, அப்படி பார்த்தால் மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் மன்ற, அதை கொண்டு பின்னால போகணும். மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் மன்ற பல சொல்ல காமுறுவர். அப்படி போட்டா பொருள் புரியும். எப்படி புரியும்? நேரடியாக சொல்ல போனால், மாசற்ற என்றால் குற்றமில்லாத, சில சொல்லல் தேற்றாதவர், குற்றமில்லாத சொற்கள் சிலவற்றை கூட கூறத் தெரியாதவர்கள். குற்றமில்லாத சொற்கள் சிலவற்றை கூட கூறத் தெரியாதவர்கள் மன்ற, உண்மையில் பல சொல்ல காமுறுவர், பல வெற்றி சொற்களை விரும்பி பிதற்றுவர். அவர்கள் சொல்வதிலே எந்த விதமான பொருளும் இல்லாமல் தப்பும் தவறுமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது மாதிரி இடத்திலிருந்து உடனடியாக விடுபட்டு விட வேண்டும் என்பதற்காக இந்த குறளை சொல்லுகிறார். பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்றால் எப்படி சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்ப குலோத்துங்க சோழனுடைய முடிசூட்டு விழா, இப்ப சுந்தர சோழன், பராந்தக சோழன், சுந்தர சோழன், அதற்கு பின்னாலே ராஜராஜ சோழன் முடியேற்க வேண்டும். இதற்கு இடையில அவனுடைய சித்தப்பாவாகிய உத்தம சோழன் காத்திருந்தான். அதனால அவனும் ஒரு 15 ஆண்டுகள் ஆள விட்டு அதற்கு பிறகுதான் ராஜராஜன் தன்னுடைய முடிசூட்டு விழாவை ஏற்படுத்தி கொள்கிறான். அவனுக்கு பின்னாலே ராஜேந்திர சோழன், அவனுக்கு பின்னாலே அவனுடைய புதல்வர்கள் 4 இப்படியே வந்ததற்கு பிறகு ஆண் வாரிசு எல்லாம் போயிடுச்சு. அப்ப குலோத்துங்க சோழன் என்கிற மாப்பிள சோழ சாம்ராஜ்யத்தை, அவன் பேர் வேற என்னமோ இருக்குது வரலாற்றுல, அதை குலோத்துங்க சோழன் என்று மாற்றிக்கொண்டான்.
அந்த குலோத்துங்க சோழனுடைய முடிசூட்டு விழாவிலே அறிஞர்கள், சான்றோர்கள் எல்லாம் அந்த மன்னனை வாழ்த்துவார்கள், அரசனை வாழ்த்துவார்கள். இவனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும், நீ மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவார்கள். இப்ப இந்த இடத்துல அந்த காலத்தில் வாழ்ந்த ஔவையார், ஔவையார் சங்க காலத்திலிருந்து நிறைய ஔவையார் இருந்திருக்கிறாங்கன்னு ஒரு புள்ளிவிவரம் இருக்கு. அதுல இந்த காலகட்டத்தில் இருந்த ஔவையாரை நீங்கள் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிற போது அந்த அம்மா வரப்புயர என்கிற சொல்லை மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார். எல்லோருக்கும் புரியவில்லை. மன்னனை எல்லோரும் மிகச்சிறப்பாக வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த அம்மையார் ஒரே ஒரு சொல்லை மட்டும் சொல்லி அகன்று விட்டாரே என்று அவரை கேட்கிறார்கள். ஔவையாரை, என்னம்மா வரப்புயிரே என்று சொல்லி அமர்ந்து விட்டீர்களே, விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்கிற போது அந்த அம்மா சொன்னாங்க. திகைத்து நிற்கிறார். இது உறையூர்ல நடந்தது. வரப்புயர நீர் உயரும், எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும் என்றார். அப்ப வேளாண்மை தொழில் சிறப்பாக நீ பார்த்துக்கோன்னு அர்த்தம். வேளாண் தொழிலை கண்ணும் கருத்துமாக நீ பார்த்து கொண்டாயே ஆனால் மக்கள் பசி பட்டினியின்றி சிறப்பாக வாழ்வார்கள். உன்னுடைய செங்கோல் ஆட்சி முறை நீதி வழுவாமல் இருக்கும் என்றால் நீ வேளாண்மையை சிறப்பாக செய் என்று வாழ்த்துகிறார். இதைத்தான் வெற்றி சொற்கள் இல்லாமல் எப்படி சொல்றாங்க பாருங்க. மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் பல சொல்ல காமுறுவர். அப்படி வெட்டி பேச்செல்லாம் சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லாம மிக அழகான ஒரு வாழ்த்தினை ஔவையார் கொடுக்கிறார். அதம்மாவே மிகைப்படக்கூறையில ஆத்திச்சூடியில சொல்லியிருக்கு. அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசப்படாது என்று மிகைப்படன்னா தேவைக்கு அதிகமா பேசின்னு இருக்காதே என்று சொல்லுகிற ஒரு தன்மை அந்த அம்மா அங்கே சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்துல இதே மாதிரி பின்னாலே ஒரு பாடல் வருகிறது. வார் சான்ற கூந்தல் வரப்புயரவைகளும் நீர் சான்று உயரவே நெல் உயரும், நீர் சான்ற தாவா குடி உயர தாங்கரும் சீர் ஓ உயர்தல் ஓவாதுரைக்கும் உலகு என்று அந்த கருத்தினுடைய அடிப்படையிலே இந்த பாடல் வருகிறது. இந்த சிறுவஞ்சம் மூலம் முன்னாலேயா இது இந்த ஔவையாருடைய பாடல் முன்னாலே வந்ததா என்பது நம்ம ஆய்விலேதான், வரலாற்று ஆய்வை கொண்டு பார்க்க வேண்டும். ஆனால் 2 பாடலுடைய கருத்தும் ஒன்றாக இருக்கிறது. சில பேர் கடல் மடை திறந்தார் போல் பேசுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த பேச்செல்லாம் வெட்டி பேச்ச இருக்கக்கூடாது. பயனில் சொல் பாராட்டுவானை மகனடல் மக்கள் பதறியான சொல்லுகிற மாதிரி வெட்டி பேச்சாக இல்லாமல் கருத்துடைய பேச்சாக நறுக்கு தெரித்தார் போல் இருக்க வேண்டும் என்பது கருத்து. அப்படி சொல்வன்மையாளர் நிறுத்தி நிதானமாக தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ளுகிற மாதிரி பேச வேண்டும் என்கிற கருத்தை சொல்லுகிறார். அதே ஔவையாரிடம் ஒரு அரசன் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதி பொருள் 4ஐயும் ஒரே பாடலில் வைத்து சொல்லுங்களம்மா என்று கேட்கிறான். உடனடியாக பாடுகிறார். இதுதான் புலமை. அவன் கேட்ட 4ஐயும் ஒரே பாடலில் வைத்து ஔவையார் பாடுகிறார். இதுவும் நீங்க படித்த பாடலாகத்தான் இருக்கும். ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள். எப்படி பொருள் ஈட்டணுமா? தவறான வழியிலே பொருள் ஈட்டக்கூடாது. தீவினை விட்டு, அபகரிக்காமல், யாருடைய பொருளையும் திருடாமல், சூழ்ச்சியினாலோ வேறு வஞ்சகத்தினாலோ, எந்த வகையிலும் எல்லா விதமான வணிகத்திலும் இப்படி வஞ்சகமும் சூழ்ச்சியும் வந்துவிட்டன. ஆகையினால அது மாதிரி எல்லாம் இல்லாமல் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞான்றும்
காதல் இருவர் கருத்தொருமித்து. இப்பெல்லாம் எதையோ நினைத்து கொண்டு அந்த தூய அன்பு இன்மை காரணமாக நீதிமன்ற வாயிலே 6 மாதம் கூட வாழாதவர்கள் எல்லாம் போய் நிற்கிறார்கள். அதைத்தான் நம்மால் காதல் இருவர் கருத்தொருமித்து, ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பு செலுத்தினால் தூய அன்பை செலுத்த வேண்டும். இந்த காதல் என்பதற்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். காதல் என்பதை சினிமாக்காரர்கள், திரைத்துறையினர் தவறாக சித்தரித்து மக்கள் மனதிலே விஷ வித்தை விதைத்து விட்டார்கள். காலங்காலமாக எல்லா சினிமாக்களிலும் இருக்கு. அதே மாதிரி பெரும்பாலான மொழி படங்களிலே எல்லாம் இந்த காதல் என்பதை தீய வித்து போல் அது தூய அன்பு என்பதை மறைத்து விட்டார். அதெல்லாம் நம்ம சங்க இலக்கியங்கள்ல தான் இருக்கின்றன. திருக்குறள்ல பின்னாலே காமத்துப்பால்ல நாம் பார்க்கலாம் எப்படி அந்த தூய அன்பு. காமத்துப்பாலை ஒரு 20 வயதிற்கு மேல் உள்ள ஆண்களும் பெண்களும் படித்து உணர்ந்து விடுவார்களே, ஆனால் இந்த டிவோர்ஸ் என்கிறதே இருக்காது. விவாகரத்து, மனவிலக்கு என்கிற வாய்ப்பு இல்லாமல் போகும். அதை அந்த வயதிற்கு மேல் கற்பிக்கப்பட வேண்டும். அந்த வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். அப்பதான் அது காதல் என்றால் என்ன என்பதன் உண்மை பொருள் புரியும். காதல் இருவர் கருத்துரிமைத்து ஆதரவு பட்டதே இன்பம். வேறு பாருங்க எவ்வளவு அழகா சொல்ற. ஆதரவு பட்டதே இன்பம். பரனை நினைந்து, பரன் பராபரன், உலகம் முழுமையும் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் காப்பாற்றக்கூடியவனாகிய பரனை நினைந்தும் இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இந்த மூனை விட்டுட்டு பேரின்ப வீட்டுக்கு போயிடும். அது கடைசி காலம். அப்போ இந்த இதெல்லாம் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா வீட்டின்பம் பெறுகிற போது பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று ஒரே பாடலில் அவை சொல்லுகிறார். இப்ப குன்றக்கூறல் என்று ஒரு செய்தி நன்னூலிலே வருகிறது. குன்றக்கூறல் 10 வகையான குற்றம். இந்த பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் அப்படிங்கிறதுக்கு நன்னூல்ல 10 விதமான குற்றம் சொல்லப்படுகிறது. இது தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும். அது ஆங்கிலேயர்கள் காலத்துல 7ஆம் வகுப்புலேயே இது தியாகராய செட்டியார் பாடத்திட்டத்துல 462 சூத்திரத்தையும், அதாவது நூற்பாக்களையும் மனனம் செய்ய வைத்திருக்கிறார். நன்னூல்ல 462 நூற்பாக்கள் இலக்கண நூல். அதை கற்றவர்கள் பின்னாலே அந்த பொருளை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இப்பெல்லாம் அப்படி பாடம் வைத்தா மிகைப்பாடம் என்று சொல்லிவிடுவாரு. அதனால அந்த அது குன்றக்கூறல், அதுல ஒரு இந்த குறளுக்கு பொருத்தமான செய்தி அது. குன்ற கூறல், மிகைபட கூறல், கூறியது கூறல், மாறுகுல கூறல், வழுச்சொல் புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றன தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று சேர்ந்திருத்தல், நின்று பயனின்மை என்று சொல்லுகிற பொதுப்பாயிரத்திலே 12வது நூற்பாயிரம். இந்த இது தொல்காப்பியத்துல ஒரே ஒரு நூற்பாவாக ஒரே ஒரு அடியில சொல்லப்பட்டது. மன்றையன் கிளவி தேற்றம் செய்யும், தெளிவு பிறக்கும் என்று. அந்த கிளவி என்றால் சொல் என்று பொருள். கிளவி பொது இலகரம் போடும் சொல் என்பதற்கு. இரட்டை கிளவி என்று படிக்கிறோம் அல்லவா, அந்த கிளவி என்கிற போது அதுல பொது இலகரம் போடுவோம். அந்த சொல் என்று பொருள். இங்கே இந்த 10 வகையான குற்றம், இதை விளக்குனா இதுக்கு இன்னைக்கு நேரம் சரியாயிடும். இந்த 10 விதமான குற்றமும் இது ரொம்ப எளிமையானது தான். அதனால நீங்க அதை படித்துக் கொள்ளலாம். குன்றக்கூறல், மிகைபடக்கூறல், கூறியது ஊறல், மாறுகுலக்கூறல், வழுச்சொல் புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றன தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்திருத்தல், நின்று பயனின்மை என்று சொல்லுகிற இந்த 10 குற்றங்களையும் நன்றாக படித்துக் கொள்ளலாம். இதைத்தான் இந்த பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்கிற குரல் மூலமாக நாம் சொல்லுகிற செய்தி. இந்த பாடலை பாடியதற்காக நம்ம இப்ப சொன்ன பார்த்தீங்களா, 4ஐயும் ஒரே பாடலில் வைத்து அந்த அம்மையார் பாடினார் என்று. இதற்கு அரசன் ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா? அந்த அம்மா
அரசன் சொன்ன உடனே நம்ம உடனே பாடிட்டாங்க இல்லையா, அது ஏதாவது பரிசு கொடுக்கணும்ல. எப்படி பரிசு கொடுக்குறான் பாருங்க. பாண்டியன் இதற்கு 12,000 பசும்பொன் பரிசில் தந்தான். அதாவது தூய தங்கம் 24 காரட் என்று சொல்வார்களே, அது இன்னைக்கு 85,000க்கு மேல வந்துச்சு. நகைத்தங்கம் தான் 71,000 சில்லற வருது. இன்றைய தேதியில இன்னைக்கு என்ன 4/6/2025 பசும் பொன் என்பது 85,000க்கு மேல் வந்துவிட்டது. அது மாதிரி 12,000 12,000 அல்லது 12,000 அதான் 12,000 பசும்பொன் கொடுத்தானா பார்த்துங்க. இந்த தமிழ்ல செய்யுள் இயற்றியதற்கு கிடைத்த பரிசு இப்ப யாராவது கொடுப்பாங்களா? எத்தனை பெருக்கு எத்தனை கோடின்னு நம்மளாலே சொல்ல முடியாது. பெருக்கி சொல்லும். 12,000 பெருக்கல் 85,000 அவ்வளவு ரூபா. சுற்றாட்டு கொண்டு சுனை தேடுதல் காமருவர் நாலடியார் சொல்லுது பாருங்க. கற்றாத்தல் வன்மையும் தாம் தேரார் கற்ற செல உரைக்கு மாற்றறியார் தோற்பதறியார் பல உரைக்கும் மாந்தர் பலர். வெட்டி பேச்சு பேசப்படாதுன்னு சொல்றதுதான் இந்த பாட்டு. நாலடியார் என்ன விளக்கம் வேண்டாம். அடுத்து 10வது குறள். இனரூழ்த்து நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் சொல்வன்மை இல்லாதாரின் இழிவினை இறுதியாக அறுதியிட்டு உறுதி பெற இதில் உணர்த்துகின்றார். இனரூழ்த்தும் நாரா மலரணையர். மனமுள்ள மலரை எவரும் விரும்பி சூடுவது போல சொல்வன்மை உடையவரை எல்லோரும் புகழ்ந்து போற்றுவர். அதுதான் பொருள். அதுக்கு ஒரு ஓமை சொல்றார். எப்படி இந்த சொல்வன்மை சிறப்பாக இருக்கிறதோ அந்த சிறந்த சொல்லாற்றல் உடைய பேச்சை எப்படி கேட்பார்கள் என்று சொன்னால், மனமுடைய மலரை மகளிர் எவ்வாறு விரும்பி சூடிக்கொள்வார்களோ மனமற்ற மலரை விரும்பி சூட மாட்டார்கள். மனமுள்ள மலரை விரும்பி சூடுவார்கள். விரும்பி சூடுவது மனமுள்ள மலரை. அதான் இனரூழ்த்தும் நாரா மலரணையர். இதே பொன்மலர் மாற்றம் உடைத்து என்று நீதிநெறி விளக்கம் சொல்லும். அது ஒரு பெரிய பாடல். எத்துணையராயினும் கல்வி இடமறிந்து உய்த்துணர்வு இல்லெனின் இல்லாகும் உய்த்துணர்ந்தும் சொல்வன்மை இன்றெனின் என்னாம் அழுது உண்டேல் பொன்மலர் நாற்றம் உடைத்து. சொல்வன்மை இருந்தால் அந்த பொன்மலரே அவர் பொன்மலர், அது நாற்றம் உடைத்து என்றால் அவருடைய பேச்சு எல்லோரும் கேட்பார்கள் என்பது. பொன்மலருக்கு நாற்றம் கிடையாது. அப்படி அவர் பொன்மலர் போன்றவர், உயர்ந்தவர், சான்றோன் என்றாலும் அவர் சொல்வதிலே பொருள் இருக்குமானால், எல்லோரும் கேட்கக்கூடிய நிலையில் இருக்குமானால் அந்த பொன்மலர் கூட மனமுடையதாக இருக்கும் என்று சொல்வதாக அந்த நீதிநெறி வெண்பா சொல்லுகிறது. இது இல்பொருள் ஓமைனி. அப்படி இருக்காதுங்கிறதுக்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது இல்பொருள் ஓமைனி என்று இலக்கணத்திலே சொல்வார்கள். அப்படி கற்று தெளிந்த கருத்துக்களை கற்றவர் உணரும்படி விரித்துரைக்க இயலாதவர்கள் கொத்தாக மலர்ந்தாலும் மனம் பரப்பாத மலரை போன்றவர்கள் என்று பேசத் தெரியாதவர்களை இழித்தும் பேசத் தெரியாதவர்களை நன்றாக பொருள் ஆழமுடைய சொற்களை பேசக்கூடியவர்களை உயர்த்தியும் சொல்லப்பட்ட குறள் எனரூழ்த்து நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். கற்றதை சரியா சொல்ல தெரியலன்னா அந்த காலத்துல உனக்கு பிரமகத்தி தோஷம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய படிச்சிருப்பான், ஆனா அதை விரிச்சு சொல்ல தெரியாது. படிச்சு மண்டையில வச்சிருப்பான். அது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல. கல்விங்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கறதுதான் கல்வி. இவனே வச்சுக்கிறதுக்காக படிக்கக்கூடாது. தான் படித்ததை மற்றவர்களுக்கு விரித்துரைக்க வேண்டும் என்பதுதான் கல்வி. அப்படி இல்லாமல் உணர மற்றவர்கள் உணரும்படியாக சொல்ல தெரியாதவர்களை இணர்வுழ்த்தும் நாரா மலரணையர் என்று சொல்வார். கற்றது உணர விரித்துரையாதார் இணர்வுழ்த்தும் நாரா மலரணையர். அப்படி போட்டா பொருள் வழங்கும். கற்றது உணர விரித்துரையாதார். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு சொல்ல தெரியல. அப்படி இருந்தா நீ யாரு? இணர்வுழ்த்தும் நாரா மலரணையர், மனமில்லாத மலரை போன்றவன் என்று சொல்லுகிறார். இது அப்படி மாற்றி போட்டா குறளுக்குள்ளேயே பொருள் வழங்கும். கற்றது உணர விரித்துரையாதார் இணர்வுழ்த்தும் நாரா மலரணையர். இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். டெமஸ்தனிஸ் என்று ஒருத்தர் தான், நீங்க படிச்சிருப்பீங்க, அது ஒரு பெரிய வரலாறு. அவனுக்கு தெற்றுவாய். நான் வேறு சில இடங்கள்ல வெவ்வேறு சிலரை சொல்லியிருப்பேன். பெரியார்தாசனை சொன்னேன் உங்களுக்கு முன்னால.
இப்படி டெமஸ்தனீஸுக்கு தெற்றுவாயாக இருந்தது. அதை குறை என்று நினைக்கக்கூடாது. சமூகத்திலே இப்படி சிலர் இருப்பார்கள். இந்த வரலாறுகளை படிப்பதன் மூலமாக நாமும் அவ்வாறு அந்த தெற்றுவாயை நீக்கிக் கொள்ள முடியும் என்று உணர வேண்டும். அதற்காக தான் இந்த செய்திகள்லாம். தெற்றுவாயனாக இருந்து உலகமே பாராட்டுகிற அளவில் மிகப்பெரிய புழிஞனான கருத்துடைய சொற்களை தெளிவாக அழகாக சொல்லி அரங்கிலே எல்லோருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடியவனாக விளங்கியவன் டெமஸ்தனீஸ் என்று சொல்லப்படுகிற அறிஞன் என்பது எனர் உழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாவார் என்கிற குறளுக்கான பொருள்.